ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 19 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 19. நம்ம ஹீரோ இப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறான். ஆர்க் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ளே அந்த ட்ரெயினியை போக வச்சு அவனோட மேஜிக்கையும் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறான். இப்போ அந்த ஆர்பை ட்ரையாஸ் அப்படிங்கிற ட்ரெயினியோட ஒரிஜினல் பாடியான அந்த மரத்தால் செஞ்ச ஒரு பொம்மைக்குள்ளே அனுப்பி வைக்கிறான். ட்ரெயினி இதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் அவளுக்கு ஃபிசிக்கல் பாடி ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நான் இப்போ ட்ரையாஸா எவல்வேஷன் ஆகிட்டேன், ரொம்பவோ தேங்க்ஸ் லார்ட் ரீமரோ அப்படின்னு சொல்லி ட்ரெயினி சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக எங்கே வேணா போகலாமா, உன்னால இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருந்து வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லி ராமிரஸ் கேட்கவும், நம்மளோட பிளானே அதுதான். ஒருவேளை பர்கஸ்குள்ளே ட்ரெயினியால் வர முடியலைன்னா அதுக்காக தான் நம்ம இதை பண்ணதே. ஏன்னா பர்கஸ் வர ஒரு டிமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருக்கும், எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ எல்லாருமே பர்கஸ்க்கு கிளம்ப தயாராகிறாங்க. கிளைமனோட ஆர்மி இன்னைக்கு நைட் இங்க வந்துருவாங்க, அப்ப நாங்க அவங்கள அட்டாக் பண்றோம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். எங்களோட லேண்ட்ல நான் சண்டை போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கெல்ட் சொல்றான். கிளைமன் இதை ஆரம்பிச்சு வச்ச இடத்துல தான் அவனோட முடிவோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெனிமாரு எதுக்கோ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலையே படாதீங்க, என்கிட்ட பாண்ட் லீடர்ங்கிற புது ஸ்கில் இருக்கு, இதை வச்சு எதிரிங்க என்னென்ன மூவ் பண்ண போறாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். என்னோட பிளான் படி இன்னைக்கு நைட்டு கிளைமனோட கேஸில் அட்டாக் பண்ணா கூட கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா அவன் பர்கஸ் வந்திருப்பான், இதுதான் சரியான டைம் அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், பிரதர் அது ரொம்பவும் ஆபத்தானது, அந்த கிளைமன் வேற மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் அப்படின்னு சொல்லி ஷோனா சொல்லவும், அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதான் பெனிமாரு சொல்றான். அப்படின்னா நானும் அவங்க கூட வருவேன் லார்ட் ரீமரோ, நானும் அவங்க கூட போகவா அப்படின்னு ஷோனா கேட்கறா. கிளைமன் பர்கஸ்ல இருப்பான், இதுதான் சரியான டைம், ஆனாலும் ஷோனாவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவோ, சோவே அந்த இடத்துக்கு வந்து பிரின்சஸ் ஷோனாவை நாங்க சேஃப்டியா பாத்துக்கிட்டுதான் சொல்லவும், எனக்கும் அவனை பழி வாங்கணும்னு கோபம் இருக்கு அப்படின்னு ஷோனா சொல்றா. சரி ஓகே நீ போயிட்டு வா, ஆனா ஷோனாவோட சேஃப்டி தான் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்கிட்ட டெலிபோர்டேஷன் மேஜிக் இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனை நான் டெலிபோர்டேஷன் ஆயிருந்தேன் அப்படின்னு ஷோனா சொல்றா. எங்க எல்லார்கிட்டயும் மைண்ட் கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இருந்தாலும் நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படின்னு சோவே சொல்லவும், அப்படின்னா பர்கஸ் ஸ்டார்ட் ஆகவும் நம்ம பிளானும் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ மலிம டிராகன் பிரின்சஸா நினைச்சு வழிபடுறவங்க அப்படின்னு சோவே சொல்லவும், கிட்டத்தட்ட மலிமோட ஃபேன்ஸ் இல்லைன்னா ஃபாலோவர்ஸ் மாதிரி 100 பேர் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ நைட் ஆயிடுச்சு, கிளைமனோட ஆர்மி எல்லாமே அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய படையாவே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம பிளான் பண்ணபடியே நம்மளோட ட்ராப்பை நோக்கி தான் அவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, கெல்ட் பாத்துக்கிடுவான் அப்படின்னு பெனிமாரு சொல்லவும், இந்த ஒரு மிஷன்ல மட்டும் உங்களை நாங்க லீடரா ஏத்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேஸ் கட்டியர்ஸும் சொல்றாங்க. சரி நானும் இந்த ஒரு மிஷனுக்கு உங்க எல்லாரையும் என்னோட சப்பார்டினேட்ஸா ஏத்துக்கிடுதேன் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இந்த ஆர்மிலேயே சில ஸ்ட்ராங்கானவங்களும் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஆல்பஸ் கேட்கவும், சார் பெனிமாரு நீங்க லீடருங்கிறதுனால கண்காணிக்கிற வேலையை பார்த்துக்கோங்க, நாங்க அவங்க கூட போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் ஃபோபியாவும் கேட்கறாங்க. இதுக்கு தான் நீங்க என்ன லீடரா ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு கேட்கறான். எங்களோட லேண்ட்ல அவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, அதனால தான் கேட்கறோம் அப்படின்னு சொல்லவும், பெனிமாருவோ ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த டிராப்ல விழுந்து இறக்காதவங்களை என்ன பண்ணணும்னு கேட்கவும், அவங்கள கொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன், ஆனா மோஸ்ட்லி எல்லாரையுமே சிறப்பிடிச்சு வைங்க, ஏன்னா அவங்க கேபிட்டலை திரும்ப கட்டுறதுக்கு நமக்கு நிறைய லேபரர்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு லார்ட் ரீமரோ சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்லவும், நம்ம ஜெயிச்சிருவோம் அவர் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா இருக்காரா அப்படின்னு சொல்லி ஆல்பஸ் யோசிக்கிறா. நீங்க போய் சண்டை போட்டு உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா டக்குன்னு பின்வாங்கிருங்க, நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு, எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். இப்போ அவங்க எல்லாருமே பக்கத்துல நெருங்கின உடனே கெல்டும் அவன் ஆளுங்களும் ஜஸ்ட் காலை வச்சு தான் தரையை தட்டுறாங்க. ஒரு பெரிய பள்ளமே உண்டாகுது. கிளைமன் ஆர்மி மொத்தமா அதுக்குள்ள விழுது. பாதி பேர் பறந்து எஸ்கேப் ஆகவும் காபிரோட டீம் அட்டாக் பண்ணுது. காபிரு சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றான். சார் காபிரு நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க அவனை பாராட்டுறாங்க. நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம், நீங்க உண்மையிலேயே திறமசாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெனிமாருவை பாராட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க சொல்றான், இப்போ அந்த 3 பீஸ் கட்டியர்ஸ் அந்த ஆர்மிலேயே இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லானவங்க கூட சண்டை போடுறதுக்காக கிளம்புறாங்க. இது கொஞ்சம் ரொம்பவோ டஃபா இருக்கும் அப்படின்னு சோஃபியா சொல்லவும், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கோம் அப்படின்னு காபிரு சொல்றான். நம்ம ஆளுங்க எல்லாருமே தோத்து போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட்ரே கிட்ட ஹெர்மிஸ் அப்படிங்கிறவ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கிளைமன் ரொம்பவோ வீக்கான ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மிட்ரே டென்ஷன் ஆகவும், நம்ம ஆளுங்க ஒன்று வீக் இல்ல, எதிரியோட லீடர் ரொம்பவோ ஸ்ட்ராங்கா புத்திசாலித்தனமா செயல்படுறான், தனியால சண்டை போட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஆனா ஒரு வார்னு வரும்போது லீடர்ஷிப்பை பொறுத்து தான் அந்த டீமே வின் பண்ணும் அப்படின்னு ஹெர்மிஸ் சொல்லி தரவும், எனக்கு தெரிஞ்சதையே நீ திரும்ப சொல்லி கொடுக்காத, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த சோஃபியாக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மிட்ரே சொல்றான். சரின்னு ஹெர்மிஸோ ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். எங்க ஃபோபியோ காட்டுக்குள்ள ஓடி போய் அந்த 2 கிளவுன் ஃபேஸை தடுக்கிறான். என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ அந்த மலிம் கையால் ஆடி வாங்கின முட்டாள் நீ தானே, அப்படி இல்லைன்னா எங்க பிளான்ல ட்ராப் ஆகி விழுந்த முட்டாள்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ஃபோபியாவை கலாய்க்கிறாங்க. நீங்க எனக்கு செஞ்ச விஷயத்துக்கு நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோபியோ டென்ஷன் ஆகவும், ஆமா இவன் முட்டாள்தனமா இருந்து ஏமாந்ததுக்கு நம்ம மேல எதுக்காக கொலவெறியில இருக்கான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை கலாய்க்கிறாங்க.
நல்லது, அட்லீஸ்ட் நான் உங்களை கொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஃபோபியா வந்து அவங்கள அட்டாக் பண்றான். ஆனாலுமே அந்த கிளவுன் ஃபேஸ் ரெண்டும் தப்பிக்கிறாங்க. பின்னாடியே கெல்ட் வந்து அட்டாக் பண்றான். என்னைய உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கெல்ட் கேட்கவும், நீ அந்த ஆர்க் ஜெனரலா இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்மேன் சொல்றான். சார் பென்னிமார் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு அப்படின்னு கெல்ட் ஃபோபியோ கிட்ட சொல்றான். சார் அந்த 3 பீஸ் கட்டியர்ஸ்ல 2 பேர் நம்ம ஆர்மி கூட சண்டை போட்டுட்டு இருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யாம்சா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றான். நான் மட்டும் இதுல தோத்துட்டா கிளைமன் கண்டிப்பா என்ன உயிரோட விட மாட்டான். சோ இந்த வார்ல நான் உயிரோட இருக்கிறத விட நான் ஜெயிக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி யாம்சா நினைக்கிறான். நான் போய் ஆடல்மேனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு யாம்சா சொல்லுவோம். ஆனா அவர் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கவும், அவனால இறந்து போனவங்களை சமன் பண்ண முடியும், நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவன் தான் அப்படின்னு சொல்லி யாம்சா அங்க இருந்து போறான். அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் தான் ஹெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணுதான். ஆனா அது பிரேக் ஆகுது. எதிரி ஆளுங்க கிட்டக்க நெருங்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லலான்னு போய் பார்த்தா இப்போ தானே பார்த்தா அதுக்குள்ள இறந்து போய் கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். ஆல்பஸ் அந்த இடத்துல அவன் ஆளுங்க எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்போ நீ தானே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கேரியனோட 3 பீஸ் கட்டியர்ஸில் இருக்கிற ஆல்பஸ் நீ என் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், கிளேமனோட மிடில் ஃபிங்கராக இருக்கிற யாம்சா நான் அவன் கூட சண்டை போட தயார், இன்னைக்கு உனக்கு நான் காமிக்கிறேன் கேரியன் தான் கிளேமனை விட சிறந்தவர்னு அப்படின்னு சொல்லி அவள் சண்டைக்கு தயாராகிறா. இப்போ 2 பேருமே சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஆல்பஸ்க்கு பின்னாடியில இருந்து டக்குன்னு ஒரு 4 பேர் வந்து அவளை அட்டாக் பண்ண வரவும் ஈஸியாக அவள் அதை தடுக்கிறா. அந்த சான்ஸை பயன்படுத்தி ஆல்பஸ்க்கு பின்னாடி வந்து யாம்சா அட்டாக் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ல காப்டா வந்து அவளை காப்பாற்றுறான். கோல மாதிரி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிதே உனக்கு வெக்கமல்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காப்டா சொல்றான். ஆல்பஸோட ஷேடோக்குள்ள இருந்து இப்போ காப்டாவோட டீம் வராங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சார் பென்னிமார் உங்க கூட போக சொன்னாரு அப்படின்னு காப்டா பேசிட்டு இருக்கும்போதே அவன் அட்டாக் பண்ணுவோம். காப்டா ஈஸியா அதை தடுக்கிறான். என் ஐஸ் மேஜிக்கே அவன் தடுக்கிறானா அப்படின்னு சொல்லி யாம்சா ஷாக் ஆகுறான். மேஜிக்கா இருக்கு போய் நான் ஈஸியா தடுத்துட்டேன், இதை ஸ்வாட் வச்சு சண்டை போட்டா அவ்வளவுதான் அப்படின்னு காப்டா நினைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ல காப்டா தப்பிக்கிறான். 1-on-1 ஃபைட்ல கோல மாதிரி நீ தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஆல்பஸை பார்த்து சொல்லவும், இல்லை நான் ஜஸ்ட் ரெஃப்ரியாக தான் இங்கே வந்திருக்கேன். நல்லவள இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, ஒரு வழியாக நான் சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி காப்டா மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்க கைஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறான். கண்டிப்பாக என்னால் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காப்டா மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அவங்க 2 பேருக்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ஐஸ் வார்டு வச்சிருக்கிற யாம்சா ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானவன். அவனுக்கும் ஆல்பஸ்க்கும் தான் அடுத்து ஃபைட் வரப்போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.